நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு. வணக்கம் மக்களே, உங்கள் தேனி விவசாயி விஜய் விருமன். இன்றைக்கி தக்காளி விவசாயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தக்காளி எல்லா குழம்புக்கும் தேவையான முக்கியமான ஒன்று. இன்றைக்கி தக்காளியோட நடவு முதல் அறுவடை வரை நம்ம பார்க்க போகிறோம். தக்காளிக்கு அதிக உழவு முக்கியம். தக்காளி நாற்றின் விலை பார்த்திங்கன்னா 60 பைசா ஒரு நாற்றோட விலை. நாங்கள் 8000 நாற்றுகள் வாங்கியிருக்கோம். தக்காளி பழம் அறுவடை பண்ணுறதுக்கு 90 நாட்கள் ஆகிறது. தக்காளிக்கு நாங்கள் களை வெட்ட மாட்டோம், களைக்கொல்லி தான் அடிப்போம். நாங்கள் ஏன் களைக்கொல்லி அடிக்கிறோம்? அருகம்புல், கோரைப்புல் இரண்டுமே களைக்கொல்லி அடித்தோம்னா நன்றாக நீங்கிடும். இதுக்கு என்ன உரம் கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, முதல் உரம் காம்ப்ளெக்ஸ் கொடுத்தோம். இரண்டாவது உரம் என்பிகேன்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதுக்கு நம்ம சொட்டு நீரில் தான் போட்டிருந்தோம். அதை நம்ம தண்ணியிலேயே கரைச்சி விட்டுட்டோம். இது கூடயே நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம 90வது நாளில் பழம் அறுவடைக்கு தயாரித்து நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன சோகம் என்னென்னா, மழை நம்ம அறுவடை நேரத்தில் நல்லா அதிகமாக பெஞ்ச காரணத்தினால அதிக காய்களே அழுகி போச்சு. தக்காளி விலை மார்க்கெட்லேயும் விலை குறைவு தான். மழை எதிர்பார்க்கும் நேரத்தில் மழை பொழிய மாட்டேது. ஒரு விவசாயத்தை நம்ம 90 நாள் கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வரும்போது அப்போ தான் மழை பெஞ்சு அதை எல்லாத்தையுமே சேதப்படுத்துது. என்ன இப்படி சொல்கிறேன்னு யாரும் கோவிச்சுக்கிற வேண்டாம். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய எனக்கு இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் ஒரு பெட்டி 300 ரூபா போகுது. ஒரு பெட்டினா 15 கிலோ இருக்கும். அந்த தக்காளியில் 15 to 16 இருக்கும். மழையை தொடர்ந்து இந்த கார்த்திகை மாத பனியும் செடிகளுக்கு கருகல் நோயை உண்டாக்குது. பல போராட்டங்களை தாண்டி விவசாயம் செய்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.